வணக்கம் மக்களே. சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு உலகமகா சூப்பர் ஹிட் மூவிஸ், இல்லன்னா உலகமகா மீம் கண்டென்ட் ஆகிற அளவுக்கு பிளாப் ஆன மூவிஸ மட்டுமே காமனா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிற இடத்துல சினிமால இது சூப்பர் படமும் இல்ல, பிளாப் படமும் இல்ல, பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னு நாங்க கருதுற ஒரு 5 படம் எங்களுக்கு பிடிச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். நீங்களும் ஆடியன்ஸே உங்களுக்கு பிடிச்ச சுமாரான படங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சாரடா ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ சுமார் படங்களை கொண்டாடுவோம். அதற்கு தான் இந்த வீடியோ. முதல் படம் ப்ளூ ஆகிய என்னுடைய ஒரு ஃபேவரட்டான சுமார் மூவி. சும்மா சம்ஹாரம் பண்ணிடுவேன் சரவணா, வெச்சிகாதீங்கடா என்கிட்ட அப்படிங்கிற சரவணா படம். சிம்புவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ்ன்னு சரவணாவை யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஓவராலா ஒரு சினிமாவா வச்சு பார்க்கும்போது ஸ்டார்ட் டு எண்ட் என்னை என்டர்டெயின்டா என்கேஜ்டா வச்சிருந்தது. இல்லங்க, அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா ஒரு பயங்கரமான மரியாதை அதுவா வருது. ஆஹா அற்புதமப்பா அப்படின்லாம் நான் ஃபீல் பண்ணனாலும் அதுல சிம்புவே சொன்ன ஒரு டைலாக், நான் எல்லாம் குரங்குத்தனமான ஒரு பையன், என்னை எல்லாம் யாருக்காச்சும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு குரங்குத்தனமான சேஷ்ட உள்ள ஒரு கேரக்டரும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ரொமான்டிக் அண்டர் டோனும் அதையெல்லாம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல பெருசா எதுவும் இல்லைனாலும் ஐ லைக் இட் அ லாட். ஏன்னா இவன் ஒரு ஜோதிகா ஃபேனா இருந்தா அப்போ. ஜோதிகா ஃபேனா நான் எப்படா இருந்தேன்? என்னடா புதுசா கிளப்பி விடுறீங்க? நான் காலாகாலமா அசின் ஃபேன்டா. நான் வந்து சொல்லக்கூடிய படம் அமரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். திட்டுறவங்க எல்லாம் திட்டுங்க. நீங்க நினைக்கிற அமரன் கிடையாது இது. 1990s கார்த்திக் அவர் நடிச்ச அமரன் இது. வெத்தலை போட்ட சோக்குல தட் அமரன் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், ஆனா மறந்து போச்சு. அந்த அளவுக்கு தான் இது படம். பாத்துக்கோங்க மக்களே. இல்ல இப்ப நிறைய பேர் போய் பாத்துருப்பாங்க. பிகாஸ் லோகேஷ் கனகராஜ். அந்த படம் பாத்தீங்கன்னா பெருசா கதையெல்லாம் கிடையாது. ஒருத்தன் தப்பிச்சு வந்து தன் பையனுக்கு அமரன் பேர் வைப்பான். அவன் ஒரு ஏரியால பெரிய பயங்கரமான கண்ணியமான டானா இருப்பான். அப்புறம் ஒருத்தன் வந்து எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கான்டா, அவனை நீதான்டா. கடைசியில அவன் சாவ இவன் சாவ, ஐயோ கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து வயசான அமரன் தான் பையனை இழந்துட்டு வில்லன் மேல வச்சு சாவுடா அப்படின்னு சொல்லுவான். அதாவது தமிழ் சினிமாவுக்கு சில கிராமர்கள்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த கிராமரை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண ஒரு படம். எனக்கு ஏதோ லைட்டா பார்த்து டைம் பாஸ் ஆயிடுச்சு, அதனால இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அவ்வளவுதான். நான் ஆரம்பிக்க போற படம் கமர்ஷியல்னு நினைச்சு எடுத்த படத்துல ஓரளவு ஓடாத படம், சண்டைக்கோழி 2. This was fine. எனக்கு என்ன ஃபீலிங்னா, ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல் படம் அப்படின்னா இதை டெஃபினட்டா சொல்லலாம். மற்றதெல்லாம் ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு போயிடும். லிங்குபாய் இதே வந்து நீங்க மற்றது எடுத்தீங்கன்னாலும் ஹரிபாய், பாண்டியராஜ் பாய், அந்த ஒரு பட்டாளம் இருக்குல்ல, அந்த பட்டாளத்துல வந்து ஒரு ஆவரேஜஸ்ட் படம். கொஞ்சம் பிரைஸும் பண்ண முடியாது, இது கொஞ்சம் மோசமும் சொல்ல முடியாது. ஆவரேஜஸ்ட் ஐ வுட் ஹேவ் டு கோ வித் சண்டைக்கோழி 2. நான் வந்து அடுத்தபடியாக ரெக்கமெண்ட் செய்யும் படம் விஜய் சேதுபதியின் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். இந்த கதையில ராவணன் நான் தான், ராவணன் நான் தான். படம் வந்த புதுசுல நான் அட்லீஸ்ட் என்னோட சர்க்கிள்ல இதுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை. எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. பட் எனக்கு பர்சனலி படம் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. பிளாக் காமெடின்னு நீ சொல்றதுக்கு உண்டான டோனை நீ வந்து சூப்பரா ஓ மை காட் அப்படின்னு குடுக்கலனாலும் என்ன ஸ்பெண்ட் பண்ண வச்ச அந்த ஒரு 2 மணி நேரமோ 2.5 மணி நேரம் டைமோ வந்து எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி, ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். சுமார் தான் நீ இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா உன்னைய அப்படிங்கிற மாதிரி என்ன என்டர்டெயின் பண்ண ஒரு படம். நவரச நாயகனின் மகன் அதில் இருந்தாலும் என்டர்டெயின் பண்ண ஒரு படம். அப்ப பாத்துக்கங்க. நவரச நாயகனே நடிச்ச பரண்டா அமரன். இந்த கனெக்ஷன் எதிர்பார்க்கல. நவரச நாயகனின் மகன் தான் வைராஜாவை நடித்தான்னு சொல்ல முடியாது, அந்த படத்தில் இருந்தார். அவர் எல்லா படத்திலயும் இருக்க மட்டும்தான் செஞ்சாரு, நடிச்சாருன்னு சொல்லவே முடியாது. ப்ளீஸ் கண்டினியூ. அடுத்த படம் அலாவுதீன். வில் ஸ்மித்துக்கு என்ன குறைச்சல்? அலாவுதீன்னா நீங்க டிஸ்னியோட லைவ் ஆக்ஷன் அலாவுதீன் நினைக்காதீங்க. 2D அலாவுதீனும் கிடையாது. இது நம்ம ஊர் அலாவுதீன். அலாவுதீனின் அற்புத விளக்கு. அந்த அலாவுதீன் கிடையாது. ஐயோ, இந்த அலாவுதீன் பிரபுதேவாவின் படம். ஞாபகம் இருக்கா? பிரபுதேவா படமா வந்துகிட்டு இருக்கும். ஜாலியான காமெடி, ஒரு அப்படியே மேலோட்டமான ஒரு கதை, அப்புறம் டப்புன்னு ஒரு ஜாலியான ஒரு க்ளோசிங். எதுவும் வந்து ரொம்ப இன்டென்ஸாவும் போகாது, ரொம்ப மொக்கையாவும் இல்லாம ஒரு டைம் இருக்கும். இது வந்து ஒரு எதிரில நிக்கிற வில்லன் யாருன்னா ரகுவரன். அலாவுதீன்ங்கிற ஒரு சின்ன திருடனா இருந்து அதுக்கப்புறம் எப்படி அவருக்கும் ரகுவரனுக்கும் ஒரு எபிக் கிளாஸ்ல இல்ல, சாதாரண மொக்க கிளாஸ் தான் வந்து கடைசியில என்ன ஆகுது, ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி. அலாவுதீன் நடுவில் சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். பாடுறா அலாவுதீன் சொல்லிட்டு அது என்ன அப்பா ஜாலியா இருக்கும். அடுத்து நான் போற பாதை காமெடியில இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா,
கிறிஸ்டபர் நோலனே சொல்லியிருப்பாரு, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அது ஃபிளாப் ஆனா கூட நான் ஆர்ட்ங்கிற பேர்ல வந்து மத்தவங்க மழலி போட்டுருவேன், பட் காமெடி இஸ் ப்ராப்பர் ஆர்ட், எய்தர் இட் கிளிக்ஸ் ஆர் இட் டசன்ட். ஆனா அதுலயுமே வந்து எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஒரு படம் பாக்குறப்போ திஸ் வாஸ் ஓகே, காமெடி தானே, ரொம்ப மோசமா போலையே, இது காமெடின்னு சொல்லிட்டு நான் வந்து அழ வைக்கலையே அப்படிங்கிற இதுல வந்து அந்த படம் ஆளின் நாள் அழகுராஜா. கேவலமா பண்றமா, ரொம்ப கேவலமா பண்ற, போதுமா? இதுல இருந்துதான் ராஜேஷோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. ராஜேஷோட மத்த படங்கள் கம்பேர் பண்றப்போ, ஸ்டார்டிங் ட்ரைலஜி கம்பேர் பண்றப்போ திஸ் வாஸ் டெஃபினெட்லி a ஸ்டெப் டவுன் சொல்லுவனே தவிர, இது ஒரு ஆவரேஜ் காமெடி படம். ரொம்ப அப்படியே பயங்கர லாஃப் ட்ராக் ரைட்னு சொல்ல முடியாது, பட் படம் பூரா அப்படியே அந்த அந்த லெவல்லயே வந்து வச்சுட்டு ஓட்டிட்டு ரொம்ப மோசமா போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ராஜேஷோட ஃபர்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா இந்த பாசங்கிற பாஸ்கரன், SMS அண்ட் இன்னொன்னு என்ன, அவனுக்கு 2 தான் நினைக்கிறேன். இல்ல he had a trilogy. ஒரு நிமிஷம், ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஓகே 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 ஓகே. மூணுமே நீங்க எடுத்தீங்க, அரடே என்ன ஒரு ஓகே ஓகே, மூணுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 லாஃப் ரேட் சீன்ஸ் இருக்குன்னா இதுல ஒரு 2-3 தான் இருக்கும். அப்படி என்னுடைய 3வது ஒப்பீனியன் லீலை அப்படின்ற ஒரு படம். ஒரு பேசிக்கான ரொமான்ஸ் மூவிங்க. ஹீரோவும் யாருக்கும் தெரியாது, ஹீரோயினும் யாருக்கும் தெரியாது, படமும் வந்து அப்படியே ஆஹா ஓஹோ இட்டு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு படம் இது கிடையவும் கிடையாது. பட் என் மைண்ட்ல ஆமா இல்ல அப்படி ஒரு படம் இருந்துச்சுல, நைஸ் மூவி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படம். கான்செப்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இவனெல்லாம் ஏன்டி லவ் பண்றேன், ஆளே சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரேக்கப் ஆயிடும். எந்த வேகத்துல உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அதே வேகத்துல உன்னை விட்டுட்டு போயிடுவான்னு தோணுது. இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவான், அவளுக்கும் அதே பேச்ச சொல்லி அந்த பிரேக்கப் ஆயிடும். கடைசியில இந்த பையனும் அந்த பொண்ணும் மீட் பண்ணுவாங்க. ஒரு பேர் மிஸ்கம்யூனிகேஷன் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் நகரும். கடைசியில என்னதான் ஆகுது, எப்படி ரிசால்வ் ஆகுதுன்ற மாதிரி ரொம்ப லைட்டா ப்ரீஸியா எடுத்துட்டு போற ஒரு படம். இந்த லிஸ்ட்ல நான் ஒரு 5 படம் சொல்றேன்ல மக்களே, 5ல ரெக்கமெண்ட் மீ சம்திங்னு சொன்னீங்கன்னா நான் லீலை தான் சொல்லுவேன். மீதி 4 வந்து பயங்கர ஹிட் ஆர் மிஸ். பட் லீலை இஸ் an actually safe average movie. அடுத்தது ஒரு பயங்கரமான திரைப்படம். இது வந்து உங்க 2 பேருக்குமே தெரியுமான்னு தெரியல. திருநெல்வேலி. எப்படி? சத்தியமா தெரியாது எனக்கு. திருத்தணி தெரியும், திருப்பதி தெரியும், பழனி தெரியும், தர்மபுரி தெரியும். நீ என்ன புதுசா அவர் எடுக்காத படம் வேணுமோ சொல்ற? நீ அவர் எடுக்கல, அதனாலதான் லிஸ்ட்ல இருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட். பேசிக்கலி பிரபு, கரண் 2 பேர் இருப்பாங்க. பிரபு வந்து அவனுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. கரனுக்கும் பிரபுக்கும் ஏதோ அந்த அண்ணன் தம்பி தகராறுன்னு நடக்கும்ல, டெம்ப்ளேட்டா நமக்கு ஒரு இருக்கும்ல, நடந்து 2 பேர் பிரிஞ்சு கரனோட பொண்ணு யாரையோ லவ் பண்ணி இந்த வழக்கமா அந்த ஜாதி பஞ்சாயத்தெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அதை கொண்டு வந்து அந்த பொண்ணு பிரபுக்கு கிட்ட இவங்க வந்து நான் இங்க தங்கிக்கிறேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்ல, வா நான் பாத்துக்கிறேன்னு பிரபு சொல்ல, எல்லாம் ஒரு படையை எடுத்துட்டு வருவாங்க. கடைசியில கரண் உள்ள வருவான். கிளைமேக்ஸ்ல பிரபு கிட்ட பாத்துட்டு என் பொண்ணு இங்க இருக்காளா அப்படின்னு கேட்க, வாழ்க்கையில முதல் தடவையா பிரபு போய் சொல்லுவான் இல்லன்னு சொல்லிட்டு. அந்நேரத்துக்கு வந்து கரண் பக்கத்துல இருக்கிறவன் வந்து எதுக்கும் நம்ம செக் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொன்னா, என் அண்ணன் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எல்லாம் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் வேற இடத்துல தேட போயிருவாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்கதான் கடைசியில் ட்விஸ்ட். பார்த்தா பிரபு இறந்துருவாரு. பொய்யே சொல்லாத மனுஷன் முதல் தடவை போய் சொல்லுவாரு, முதல் பொய்ல இறந்துருவாரு. எப்படி படம்? மியூட்ல இருந்ததுனால நான் சிரிக்கிறதெல்லாம் கட் ஆயிடுச்சு. நீ டெஸ்கிரிப்ஷன் குடுக்க நான் சிரிச்சிட்டு மட்டும்தான் இருந்தேன். இது இல்ல, இது சீரியஸா சொல்ற. தவசி மாதிரி ஒரு ரோலை வந்து எடுத்து அந்த தவசி கேரக்டர் விஜயகாந்த் எடுத்து இதுல போட்டிருந்தா எனக்கு நம்ம படம் ஹிட் ஆயிருக்கும், நல்லாவே ஹிட் ஆயிருக்கும் தோணுது. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா. விஜயகாந்த் நடிக்க வேண்டிய படம் தப்பி பிரபுக்கு போயிடுச்சு. நீலம் ரொமான்ஸ்ல ஆரம்பிச்சதுனால நானும் ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். இந்த படமா வந்து இது கன்சிடர் பண்ணா ஐ வில் சே திஸ் இஸ் நாட் சோ குட். ஆனா இந்த படத்துல வந்து ஒரு ரொமான்ஸ் ட்ராக் இருக்கும். எனக்கு ஏன்னே தெரியல, ஜென்ரலாவே வந்து ரொமான்ஸ் படங்கள் விட ஒரு நார்மல் படத்துல இருக்கிற பயங்கரமான ரொமான்ஸ் ட்ராக் தான் பிடிச்சிருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது தாண்டவம். விக்ரம் அனுஷ்கா, அப்பா அதுவும் ஜீவி சொல்லவே தேவையில்லை. இந்த படத்துக்கு அப்படியே எடுத்து கொட்டிருப்பாப்புல, கொட்டுன்னு கொட்டிருப்பாப்புல. சில்லறையெல்லாம் சதற விட்ட ரொமான்ஸ் இது. அண்ட் அட்லீஸ்ட் ஜென்ரலா எனக்கு பர்சனலாவே எப்படின்னா, லாட் ஆஃப் மை ரொமான்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து சாதா படங்கள்ல ரொமான்ஸ் பார்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் பெட்டர் ஃபார் மீ ராதர் தான் இந்த
விடிவி, என்இபி ஃபுல் ஃபிளெஜ்ட் ரொமான்ஸ் படங்களே பெருசா பிடிக்காது. ரொமான்ஸ் படம் அலைப்பாயுதேவே நான் இழுப்பேன். அவங்க கல்யாணம் பண்றதுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமே கொஞ்சம் அது அப்படியே ஓட்டிடுவான் மணிரத்னம். பட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அந்த ஃபீல் வந்து செகண்ட் ஹாஃப் எனக்கு வராது. ஐ டோன்ட் நோ வை. இல்ல நான் உனக்கு ஒரு சூப்பர் ரொமான்ஸ் படம் ரெக்கமெண்ட் பண்றேன், போய் பாரு. என்ன படம் அது? உள்ளத்தை அழித்த. உனக்கு ரொம்ப தைரியமாயிடுச்சு. அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு தாண்டவம் வந்து ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் டூ த கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது வராது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் யூனிக்கா இருந்துச்சு. ஜிவி சொல்ல அகைன் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பான். அண்ட் இந்த படத்துல வந்து அந்த ரொமான்ஸ் அவ்வளவு தூரம் வரலன்னா மத்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவ்வளோ வந்திருக்காது, ஃபீல் ஆயிருக்காது. இஃப் த ரொமான்ஸ் ஹட் ஸ்லைட்லி டிப்டு மத்த சீன்ஸுக்கும் இருக்கிற வெயிட்டேஜ் வந்து அப்படியே போயிருக்கும். இட் வுட் ஹவ் கான் டு த இவ்வளவு கேவலமா ஒரு படம் பார்த்தது இல்லைங்கிற லெவலுக்கு போயிருக்கும். என்னுடைய அடுத்த படம் செல்வராகவனின், சூர்யாவின், சாய் பல்லவியின், அப்புறம் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்களின் NGK படம். எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. நீ இன்னொருத்தர் முக்கியமான ஆளை விட்ட. யாரு? யுவன். அப்பா சரிப்பா யுவன்பா. இல்ல நானே வந்து நானே கேட்கல. யுவன் ஃபேன் அந்த மனுஷனே அமைதியா இருக்காரு. உனக்கு என்ன? பட் ஆக்சுவலி அந்த படத்துல எனக்கு அன்பே பாட்டு பிடிக்கும். பட் எனிவே பாயிண்ட் என்னன்னா, படம் வாஸ் எப்படி சொல்ற ஸ்டார் பவரை கொண்ட ஒரு படம். பயங்கர பவர் ஹவுஸ் பர்ஃபார்மர்ஸ், பவர் ஹவுஸ் டைரக்டர், எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்து எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாம பயங்கரமா ஃபிளாப் ஆன ஒரு படம். பார்த்தப்போ ஐ வாஸ் ஜென்னுவன்லி thoroughly entertained. நான் வந்து ரெட் போட்டா வில்லன், கிரீன் போட்டா ஹீரோ, அந்த மொக்க குறியீடெல்லாம் பேச வரல. அது வந்து தப்பான இன்டர்பிரேஷனே, அதை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணும். பட் பாயிண்ட் என்னன்னா, ஐ வாஸ் என்டர்டெயின்ட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் மக்களுக்கு வந்து இது பிடிக்கல, இது ஏன் கனெக்ட் ஆகலன்னு எனக்கு புரிஞ்சுது. பட் இதுல வச்சிருந்த எல்லா விஷயங்களும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் முக்கியமான காரணத்தை சொல்றேன். காரணம் என்னன்னா, இந்த படம் வர்றதுக்கு முன்னாடிதான் எல்கேஜின்னு RJ பாலாஜி படம் வந்துச்சு. ரெண்டுமே ஒரே கதை. எல்கேஜி சரியான காமிக் டோன்ல எடுத்துட்டு போய் உன்னைய ஜாலியா சிரிக்க வச்சுது. இது வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து இந்த படம் இங்க பார்த்தாங்களா, நோ இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு எல்கேஜி டீல் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அப்படியாச்சு எனக்கு தெரியல அந்த நேரம் நிலவரம் என்ன. பட் படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ட்ரையா, அதே மாதிரி லாஜிக்கல் மிஸ்ஸஸ் எல்லாம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது எதுவுமே அந்த ட்ரையா இருக்கிற டோனும் எனக்கு பிடிச்சது. சில லாஜிக்கல் சொல்லுங்களேன், படம் பார்க்கல. படம் எல்கேஜி கதை தான். அதான் சூர்யா வந்து ஒரு ஆர்டினரி ஆளு. அவன் வந்து பாலிடிக்ஸ் குள்ள வருவான். பாலிடிக்ஸ் பண்றவங்க கிட்டயே வந்து அவங்களோட ரூட்லயே மேல வந்து நாட்டுக்கு நல்லது பண்ண வர்றேன்னு சொல்லுவான். பட் ஒரு பாயிண்ட்ல the politics will make him into a grey person. சில விஷயங்கள் நடக்கணும்ன்றதுக்காக சில கான் கேம்ஸ் பண்ணுவான், சில கெட்டது நடக்கும். ஒரு மார்க்கமான டோனா இருக்கும். பாக்குறவங்களுக்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அது கனெக்ட் ஆகுறது ரொம்ப செலக்டடான ஆளுங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். இல்ல ஆக்சுவலா இந்த ஒன்லைனர் கேட்க நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா எடுத்திருப்பான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இது யூனிவர்சலி திஸ் இஸ் சீன் அஸ் ஐதர் a flop film இல்லனா ஆவரேஜ் ஃபிலிம்ங்கறதுனால கான்ஃபிடென்ட்டா இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் வைக்கிறேன். ஆப்வியஸ்லி இது வந்து சூப்பர் மூவி அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் ஸ்டில் இட் வாஸ் ஃபைன் ஃபார் மீ. அடுத்த படம் கோவை பிரதர்ஸ். தமிழ் படம் பார்த்திருப்பீங்க, தமிழ் படம் 2 பார்த்திருப்பீங்க. அது ரெண்டுக்கும் வேத இதுதான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நக்கல் வேலைகள், நையாண்டி வேலைகள் நிறைய படத்துல நிறைய பேர் செஞ்சிருக்கான். இல்ல பிலிமோகிராஃபி நிறைய இருக்கு. இந்த படம் நல்லா சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் மகா நடிகன் எல்லாம் இருக்கும் பொழுது ஹவு திஸ் இல்ல அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. ஆமா, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னியே எல்கேஜி, அதுக்கு வித எங்க மகா நடிகன் போட்டதுதான். அது நான் ஒத்துக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி ஜாலிக்கு இந்த டைம்ல தான் இது இங்கிலீஷ்கார 6.2 அந்த மாதிரி ஒரு 4-5 படம் வந்துச்சு. சோ அந்த கேட்டகரியில வந்த படம். பெருசா கதைன்னுலாம் ஒண்ணு இருக்காது சொல்றதுக்கு. அந்த மாதிரி படம் தான் நமக்கு இந்த லிஸ்ட்லயே வேணும். சத்யராஜ் இருக்காப்ல, கவுண்டமணி இருக்காப்ல, லொல்லு பண்றாங்க, கோவை சரலா அப்பப்ப காமெடி பண்றாங்க, அப்பப்ப கண்ணுக்கு நமிதா வந்துட்டு போறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழ் சினிமால பெருசா யாருமே எடுத்து பண்ணாம சூப்பர் ஹீரோ ஜானர் வந்து ரொம்ப காஞ்சு கிடக்குது. தமிழ் சினிமா புடிச்சிட்டேன். முகமூடி இல்ல சூப்பர் ஹீரோ கிடையாது. கந்தசாமியும் சூப்பர் ஹீரோ கிடையாது. விஜிலாண்டி வேற, சூப்பர் ஹீரோ வேற. முதல்ல 2 சூப்பரும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. தயவு செஞ்சு வேற படம் போயிட்டு. அப்போ கழுகு கமலஹாசன் படம்டா. அதுல மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து
நோ நான் வந்து இதுன்னு நினைச்சேன். அவசரம் இததான் மக்கள் மோஸ்ட்லி ரிலேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம நீ சொல்றது கழுகு வந்து கிடையவே கிடையாது. கழுகு வந்து ரஜினி படம். ஐயோ வழக்கம் போல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்டா நானு. வயசாயிடுச்சு, தயவு செஞ்சு எடுத்த படத்தை பேசவும். ப்ராப்பர் சூப்பர் ஹீரோ, இது வந்து சூப்பர் ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த ஏழாம் அறிவு, இன்னும் ஏழாம் அறிவு கூட வந்து அவன் ஏதோ சயின்ஸ் பேஸ்டு இது அப்படி இப்படின்னு போவான். சூப்பர் ஹீரோ இட்ஸ் அனாமலி, இட்ஸ் அன்நேச்சுரல். சூப்பர் பவர்டு ஹீரோ, சூப்பர் பவர்டு சூப்பர் ஹீரோ. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப லாக்கிங்கா இருந்ததுல வீரன் அப்படிங்கிற ஒரு படம். மாவீரன் அளவு இல்லாம இருந்தாலும் வீரன் லெவல்ல இருக்கு. அப்படி வந்துட்டா எப்படி பேர்லயே அவங்களே தெரிஞ்சுதான் வைக்கிறாங்க போல. This was watchable, average, perfectly all right. ஆஹான்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கேவலமும் சொல்ல மாட்டேன். There are people who would call it கேவலம், இல்லன்னு சொல்லல. நீ வந்து பேட்மேன் பாத்திருக்கியா, சூப்பர்மேன் பாத்திருக்கியா, ஹான்ஸ் ஜிம்மர் தெரியுமா அப்படின்னு வருவாங்க. தமிழ் சினிமாக்கு இதுவே இந்த ஆரம்பமே நம்ம ஒரு கேட்டகரியில நம்ம நிறைய ஆவரேஜ் படங்கள் கொடுத்தாதான் ஒரு நல்ல படங்கள் வரும். எடுக்கும் போதே நான் வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் போய் எடுப்பேன்னு வந்து கிளம்பிட்டு இருந்தா செட் ஆகாது. தமிழ் சினிமா நம்ம நிறைய கமர்ஷியல் படங்கள் பண்றதுனால தான் we are very good at commercial film making. அதே மாதிரி நம்ம நிறைய சூப்பர் ஹீரோ படம் எடுத்தாதான் we will be able to make a super hero film that would actually be world renowned. அந்த மாதிரி வந்து I would say வீரன் was an average film. It's a very good start. என்னுடைய ஃபைனல் மூவி ஆஃப் திஸ் லிஸ்ட் இஸ் லிங்கு பாய் அவர்களின் பீமா என்கிற படம். பீமா இஸ் அ வெரி ஆவரேஜ் மூவி அப்படிங்கிறது வந்து விக்ரம் ஃபேன்ஸும் சொல்லலாம், சினிமா லவர்ஸும் சொல்லலாம். பட் எனக்கு அது என்ன சொல்ல முயற்சி பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் கிளீனா சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டோன்ல ஒரு ஃபிளேவர்ல அந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த ஃபிளேவர் பொதுமக்கள் கிட்ட பயங்கரமா கனெக்ட் ஆகாததுனால படம் ஃபிளாப் ஆகிவிட்டது. பட் ஈவன் தோ இட் இஸ் அ ஃபிளாப், இதுல ஒரு வேல்யூ இருக்கு. ஆப்வியஸ்லி ஹாரிஸ் ஃபேனா அதுவும் பிடிச்சது. ஓவரால் கோர் மெசேஜ், கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சரி. லவ் ட்ராக்ன்றது மேபி டேட்டடா இருக்கலாம், பட் ஃபைன், இட் வாஸ் ஃபைன், ஐ வாஸ் என்டர்டெயின்ட். போதுமப்பா. டாப் ஸ்பாட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியான ஒரு படத்தை வைக்கலான்னு தான் வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தெரியும், எத்தனையோ கழகங்கள் தெரியும், வாப்பா காக்கா தெரியுமா? கமான் டெல் மீ. வாழைப்பழ காமெடி கழகம்லாம் தெரிஞ்சிருக்காம இல்ல, வேண்டாம், நான் எதுவும் தைரியமா சொல்ல, நமக்கு வயசாயிடுச்சு. அந்த படமே என்ன படம்? படம் பேர் தங்கம். கேள்விப்பட்டது இல்லையோ? படம் எல்லாம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த காமெடி வேணா யாராவது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைச்சேன். இது வந்து ஒரு அருமையான ஜாலி திரைப்படம், வெரி ஆவரேஜ் மூவி. அதாவது டெம்ப்ளேட்ல நீ பீட்ல உனக்கு யோசிக்கவே வேண்டாம் கதை என்னன்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு படத்தை சத்யராஜ் கிட்டையும் கவுண்டமணிட்டையும் கொடுத்து இவர் ஒரே நிமிஷம் விக்கிபீடியால பிளாட் படிச்சிட்டு இருக்கேன். பிளாட்லயே வந்து the story has been twisted turn போட்டிருக்கா. ஆக்சுவலி அந்த சந்தேகம் எனக்கும் இருந்தது. ஏன்னா இத நான் காமெடி படமா நான் பார்த்த ஞாபகமே இல்ல. காமெடி செக்ஷன் இருந்தது. ஐ ரிமெம்பர் இட் as a tragedy. I don't know why. இது ஒரு ட்ராஜடி மாதிரி படம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். வெரி ஆவரேஜ் படம். நீ யோசிக்கிற அளவுக்கு ட்விஸ்ட் டர்ன்லாம் கிடையாது. வெரி நார்மல் படம், டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர்ல போகும். ஆனா என்ன அட்வான்டேஜ்னா அங்க சத்யராஜ் கவுண்டமணி 2 பேர் இருக்காங்க. அண்ணா கொஞ்சம் கலாச்சி விடுங்களேன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. போற இடமெல்லாம் கலாய் ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு போகும். பார்த்தவன் அவன் சொல்றான், அவனுக்கு தான் தெரியும். குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. மிஸ்டர் ரெட்ட பார்த்து கடைசியாக ஆக்சுவலா எனக்கு இந்த படத்துக்கு மட்டும் எக்ஸ்பிளனேஷன் இல்ல, இது ஒரு லெவல் நிறைய பேர் ஆவரேஜ் படம் தான் சொல்லுவாங்க. எனக்கு ஆனா ரொம்பவே பிடிச்சி. படம் பேர் ஹீரோ, சிவகார்த்திகேயன் நடிச்சது, 2019 யுவான் மியூசிக்கல். எத்தனையோ பேர் என்கிட்ட சூப்பர் ஹீரோன்னு ஒருத்தன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இதான் என் ரெக்கமெண்டேஷன், போய் பாருங்க. திஸ் வாஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். சங்கர் வந்து ஒரு எடுப்பான்ல, சங்கரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்கான், ஒர்க் அவுட் ஆகல. அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். எனக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். நீ இன்னொருத்த வந்து தமிழ்நாடையே மாத்திட்டான், ஊரே துவச்சு போட்ட மாதிரி இருக்கு, ரிமார்க்கபிள் சேஞ்ச், அந்த மாதிரி வந்து he has tried something with the education system. And one thing I do agree is education system we do not make people who manufacture stuff. அது வந்து ரொம்பவே நோட் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி வித் ஈவன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சேன். There was a lot of focus given on problem solving with data structures and algorithms. அதான் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணாங்களே. ரொம்ப காம்ப்ளெக்ஸே இல்லாத ஒரு கால்குலேட்டர், ஒரு நல்ல பாக்குறதுக்கு அழகா நல்லா ஒர்க் ஆகிற ஒரு கால்குலேட்டர் டெவலப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பெருசா they never focused. அந்த மாதிரி கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். எனக்கு அது கொஞ்சம் செட் ஆச்சு.
அண்ட் இந்த ஜானர் ஆஃப் தமிழ்நாடையே மாத்துறேன் ஊரையே மாத்துறேங்க, அது எனக்கு பிடிக்கும். அதுவும் எனக்கு கொஞ்சம் செட் ஆச்சு. படம் அவ்வளவா ஓடல, எனக்கு பிடிச்சது அவ்வளவா. அவ்வளவு போதும். பட் ஓவரால் அதுதான் எங்களுடைய பாயிண்ட் மக்களே. நாங்கள் ரசித்த சில ஆவரேஜான மூவிஸ், பெருசா எதுவும் இல்லைனாலும் ஐ ரிமெம்பர் திஸ், ஐ லைக் திஸ் அப்படின்ற மாதிரி படங்கள். ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கு இந்த மாதிரி சுமாரான படங்கள் என்னெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அனைவரும் சுமாரான படங்களை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ சொல்லி கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், பை பை, டாண்டே.